முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். கொரோனா காலத்தில் வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு 5000 ரூபா கொடுன்னு கேட்டு பார்த்தாரு. அப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தார். 1000 ரூபா தான் கொடுத்தார். முதலமைச்சர் பலமுறை சொல்லி பார்த்தா தரல. இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர். நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் வாக்குறுதியாக 4000 ரூபா தரேன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்தது முதல் கையெழுத்து போட்டு 2,09,00,000 பேருக்கு தலா 4000 ரூபாய் கொடுத்தது இன்றைய முதலமைச்சர் ஆனால் தளபதி சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்கார். அது இல்லாமல் 14 வகையான மளிகை பொருளையும் கொடுத்தார் 2,09,00,000 பேருக்கு. அதனால எடப்பாடி சொல்வதற்கு தார்மீக உரிமை இல்லை. அவர் கொடுத்திருந்தா சொல்லலாம். அதே மாதிரி விவசாய கடன் எப்படி தள்ளுபடி பண்ணார்னு சொல்லலாம். 21ஆம் தேதி அன்னைக்கு தள்ளுபடி பண்ணார் 12,000 கோடி. என்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு சட்டத்தில் இடமே இல்லை. ஃபைனான்ஸ் செக்ரட்டரி யார் வேணா கேட்டுங்க, நிதி ஆலோசகர் கேட்டுங்க. ஆனால் 2 நாளில் எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. இந்த 12,100 கோடியே நாங்கள் தான் கட்டுறோம். திமுக முதலமைச்சர் தான் இன்னைக்கு 5 வருஷமா நபார்டு வங்கி கட்டிட்டு இருக்காரு. அதில் எங்களுக்கு வேற கடனை வேற கொண்டாந்து 13,000 கோடி. அது ஒரு 13,000 கோடி அறிவிச்சுட்டு போயிட்டாவே. அப்ப அது ஒரே ஒண்ணு